வணக்கம். இலங்கையில் முன்னாள் ஆட்சியாளர்கள் அண்மை காலங்களில் நடத்தின ஊழல் மோசடிகள், இந்த இலங்கையின் திரைசேரி பணத்தை எப்படி சூறையாடினாங்களோ, எப்படி கையாடல் செய்தாங்கன்னு சொன்ன வரலாறு தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கு அஜித் நிவால் கப்ரல் 184 கோடியை மீளச் செலுத்தணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற நிலையிலையும் அவர் வெளியே வந்து சொல்லிக்கிற கதையும் என்னன்னு சொல்லி கடைசியாக பார்ப்போம். முதல்ல இந்த இலங்கையின் அண்மை காலம், அதாவது 2000 ஆண்டுக்கு பிறகு இந்த இலங்கையில் எப்படி இந்த காசெல்லாம் அடிக்கப்பட்டன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். ලංකාවේ මෑත ඉතිහාසයේ 2005 මාබාණ්ඩකාර මුදල කොහමද මේ හිටපු රජයේ දේශපාලකයෝ කොහමද මේක අවභාවිතා කරේ, සූරා කෑවේ, මේක නැත්තම් කොල්ල කෑවේ කියලා මම බලන්න යන්නේ. මේක මම දෙමළින් බඩින් කතා කරන්න, ඒ නිසා තරහ වෙන්න එපා. இந்த ராஜபக்ச காலத்தில் தான் 2005க்கு பிறகு ராஜபக்ச காலத்தில் தான் இந்த நாட்டில் திரைசேரின பணத்தை கூடுதலாக, அதாவது சட்டவிரோதமாக சட்ட ரீதியாக தானே. ஆனால் அவங்க வந்து ஒரு நிர்வாக ஒழுங்கு இல்லாமல் அந்த காசுகளை தேவையில்லாமல் செலவழித்தது, தேவையில்லாமல் முதலீடுகள் செய்தது, தேவையில்லாமல் பாவித்தது, கொள்ளையிட்டதுன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு பிறகு வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து, அதாவது மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியான பிறகு மைத்திரிபால சிறிசேன வந்து ரணில் விக்ரமசிங்க பிரதமராக்கின பிறகு ரணில் விக்ரமசிங்கவும் ரவி கருணாநாயகம் சேர்ந்து அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு கொண்டு வராங்க. அர்ஜுன் மகேந்திரன் யாருன்னு பார்த்தா அவர் வந்து சிங்கப்பூர் பிரஜை. இந்த சிங்கப்பூர் பிரஜையை கொண்டு வந்து இலங்கையின் மத்திய வங்கி ஆளுநர் ஆக்குறாங்க 2015 மத்திய ஆளுநராக்கி அவர் என்ன செய்கிறாருன்னு, ஆளுநரான பிறகு அவர்கிட்ட மருமகன் அர்ஜுன் அலோசியஸோட ஒரு குழுக்கள் வாங்கல் செய்ய போகிறார். எப்படி என்றால், அவர் அர்ஜுன் அலோசியஸ் யாருன்னு பார்த்தா இலங்கையின் மதுபான நிறுவனங்களான மெண்டிஸ் நிறுவனத்தின் தலைவர். இந்த அர்ஜுன் அலோசியஸோடு சேர்ந்து அர்ஜுன் மகேந்திரன் ஒரு இலங்கையின் முறிகள் மோசடியில் ஈடுபடுறார். இந்த முறிகள் மோசடியில் ஈடுபட்ட பிறகு அர்ஜுன் மகேந்திரன் நாட்டை விட்டு, அது பிரச்சனையாகி மக்கள் மத்தியில் பேசு பொருளான பிறகு அது செய்தி ஆகினா பிறகு நாட்டை விட்டு வெளியே போகிறார். நாட்டை விட்டு வெளியே போன பிறகு ரணில் விக்ரமசிங்கோட அவர் எங்கே போட்டார், கொண்டு வர சொல்லி கேட்டால் அவர் சொல்கிறார், அவர் திருமண வைபவத்துக்கு போட்டார், திரும்பி வருவார், அவர் ஓடி போகலைன்னு சொல்லி. ஆனால் அவர் போன திருமணத்தில் இன்னும் திருமணம் முடியலை என்ன மாதிரியே அவர் திரும்பி வரையும் இல்லை. அந்த வழக்கு அப்படியே கிடக்கு. அர்ஜுன் மகேந்திரன் மருமகன் நிறுவனம் பேப்பச்சூர் ட்ரெஸரிஸ் என்ற நிறுவனம் தான் இந்த முறிகள் மோசடியில் ஈடுபட்டிருக்கு. இப்போ முறிகள் மோசடியில் ஈடுபட்டு அரசுக்கு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளோன்னு பார்த்தா 15 மில்லியன் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அப்போ பின்ன மக்களால் அடித்து விரட்டப்பட்ட கோட்டாபாய ராஜபக்ச இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வாரார். அப்போ எதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பாருங்கள். கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து கோட்டாபாய ராஜபக்ச என்ன செய்கிறான்னு சொன்னால், அவரை ஆட்சிக்கு தனக்கு ஆட்சிக்கு வாரத்துக்கு உதவின ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவர், அவர் நண்பர், அவருக்கு சீனி இறக்குமதி செய்கிறதுக்கு, இலங்கையில் சீனி இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாமல், அப்போது சீனி அவர் ஆட்சிக்கு வரைக்குள்ள ஒரு கிலோ சீனிக்கு, இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ சீனிக்கு 50 ரூபா வரி இருந்தது. அந்த வரியை நீக்கி அதை 25% ஆக்குறார். 1 கிலோக்கு 25%. அதாவது இலங்கைக்கு அந்த 25% ஆக்கினதால இலங்கை அரசாங்கத்துக்கு 49 ரூபா 75% நஷ்டம். 1 கிலோ சீனிக்கு இறக்குமதி எத்தனை லட்சம் கிலோ இறக்கியிருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க எத்தனை கோடி அதில் நஷ்டம்னு சொல்லி. அப்போ கோட்டாபாய் எதை செஞ்சேன், அந்த பணம், அதாவது 49 ரூபா 75% நாட்டு மக்களுக்கோ இல்லாட்டி திரைசேரிக்கோ வேற இல்லை, அது அவரோட நண்பர்களுக்கு தான் போனது. இதுவும் ஒரு மோசடி தான். கோட்டாபாய் ரணில் වික්‍රමසිංහ මහා බැංකුව කඩුවට පස්සේ අර්ජුන් මහේන්ද්‍රන කොනද අර්ජුන් අලෝසෙත් එක්ක මහා බැංකුව කඩුවට පස්සේ එයාගේ මංගුල් ගෙදරට ගිහලා ආව නැහනේ. ආව නැහැ. ඊට පස්සේ අතටත් එක ප්‍රශ්නයක් වෙලා තියෙනවා. දැන් ඒක එකක්. අනිත් එක තමයි கோட்டாபாய ராஜபக்ச පළයට ඇවිල්ලා සීනිපද පංජාවක් කරයි කියන ප්‍රශ්නයක් තියෙනවා. එතකොට ආනයන කරන සීනි වලට කිලෝ එකට රුපියල් 50ක් බදු තියෙද්දි ඒක 49 රුපියල් 49යි 7.5 අඩු කරලා 7.25කට බදු ගාලා තමන්ගේ යාළුවට බජ වෙන්න දුන්නා. එනේ ඒක තමයි දැන් ඔය ඉස්සරහට රට වැටෙන්න හේතුව. එක මට්ටමින් ඔන්න ආවා. அந்த மோசடியில், அந்த சீனி மோசடியில், அந்த சீனி வரி மோசடியில் 150 மில்லியன் வரி, அதுலேயும் வந்து 150 மில்லியன் ரூபாய் இலங்கை அரசாங்கத்துக்கு நஷ்டம். மன்னிக்க வேண்டாம், 150 மில்லியன் இல்லை,
15 மில்லியன், அதுவும் 15 மில்லியன் தான். அதுவும் அரச திரைசேரிக்கும் வரையில் மக்களுக்கும் பயன்படையில்லை, அதுவும் கோட்டாபாயனுடைய நண்பர்களுக்கு தான் போனது. ஆகவே இப்படித்தான் ஒவ்வொரு அரச தலைவர்களும் இந்த நாட்டில் வந்து பதவியேற்ற பிறகு தங்களுக்கு வேண்டிய மாதிரியே இந்த திரைசேரியை பயன்படுத்தினபடியாக தான் இந்த நாடு இவ்வளோ தூரம் மங்களத்துக்கு போனது. மேம் ගිහිල්ලා තමයි මේ රට වැටුවේ. කොටාබය සීනිවාදි බංචාවක් කරා බංචාවට උදව් කරා. ඊට පස්සේ අරයා මා බැංකු කඩුවා, මා බැංකු කරා අල්ලනවා කියලා කොටාබය ආවා. හැබැයි එයා වැල්ලුවේ නැහැ නොම කේස් එක. ඊට පස්සේ එයාර්බස් ගණදුණුව එකක් තියෙනවා. பின்னர் வந்து ஏர்பஸ் குடுக்கல் வாங்கலன்னு சொல்லி ஒரு மோசடி நடந்தது. பிரான்ஸ் நிறுவனத்திலிருந்து விமானம் வாங்கலன்னு சொல்லி ஒரு ஏர்பஸ் குடுக்கல் வாங்கலன்னு மோசடி நடந்தது. அந்த மோசடியில் 5100 கோடி குடுக்கல் வாங்கல் அதில் ஒப்பந்தமாக இருந்தது. ஆனால் கையூட்டல் பெற்ற தொகை, கையூட்டல் லஞ்சமாக பெற்ற தொகை வந்து 30,000 கோடி. யோசிச்சு பாருங்க, 5,000 கோடிக்கு குடுக்கல் வாங்கல் செய்து போட்டு 30,000 கோடியை இல்லீகலாக சட்டவிரோதமாக லஞ்சமாக பெற்றிருக்காங்க 30,000 கோடி. அப்போ இந்த நாடு இவ்வளவில் தப்பி இருக்கிறதே பெரிய விஷயம். अब योजिச்சு பாருங்க, මේ රටේ මේ තරම් බේරලා තියෙන එක ලොකු දෙයක්. ගෑබස් කණු දුන්නේ කියන්නේ 5100යි නේ, කෝටි 5100යි. ඒකෙන් පගාවරන් තියන්නේ කෝටි 30,000යි. එතකොට කියන්න දෙයක් නැහැ නේ මේ රටේ මේ ඉතුරු වෙනා තියෙන්නේ මේ මේඩිකේරි මේ ඉතුරු වෙලා තියෙන එක. அதன் பின்னர் இந்த 5100 கோடி ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்துக்கு ஒப்பந்தம் செய்து போட்டு 30,000 கோடியை லஞ்சமாக வாங்கிக்கிறாங்க. லஞ்சமாக வாங்கினா இப்போ அதெல்லாம் அந்த கணக்கில் இல்லை. அப்போ 30,000 கோடி இது பிடிப்பட்ட உடனே இந்த அதுக்கு பிறகு வந்த அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறதுக்கு 1900 கோடியை செலவழிச்சிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறதுக்கு இலங்கை மக்கள் வரிப்பணத்திலிருந்து 1900 கோடியை செலவழிச்சிருக்கிறாங்க இலங்கை அரசாங்கம், அதுக்கு பிறகு வந்த அரசாங்கம். அப்போ எந்த அளவில் இந்த அரச பணத்தை, மக்கள் வரிப்பணத்தை எந்த விதமான கூச்சமும் எந்த விதமான ஒரு கரிசனையும் இல்லாமல் எந்த மாதிரி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிறாங்க, இந்த நாட்டு மக்களை எங்கே கொண்டு விட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி இதில் என்ன தெரியும். මේ රටේ මිනිස්සුව කොච්චර මොනතරම් රවටලා තියෙනවා මේගොල්ලෝ. කිසිම ඉරිකිතේ තොරව මේ ඔක්කොම ගණදුණු කරලා ඔක්කොම වට්ටලා ඉවර වෙලා තමයි දැන් මේ නැවත අවිල්ලා අපිට දුන්නත් අපිට මේ எக்ஸ்பீரியன்ஸ் තියෙනවා, අපිට අත්දැකීම් තියෙනවා කියලා කියන්නේ. මේගොල්ලோட කියනවා, அவங்க சொல்றாங்க எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்களுக்கு அனுபவம் இருக்குது, எங்கள்ட்ட நாங்கள் இருந்தால் இந்த டிசாஸ்டர் வந்து இந்த அனர்த்தத்தை வந்து நாங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தும் இந்த கலர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த மோசடிக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சுசில் பிரேமதாச அமைச்சராக இருக்க முன்னாள் அமைச்சர், அவர் அமைச்சராக இருக்க காலத்தில் நடந்த எஜிங் ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தில் ஒரு மோசடி நடந்தது. அது பிறகு வெள்ளை வெங்காயம் வெள்ளைப்பூடு உள்ளி இறக்குமதியில் ஒரு மோசடி நடந்தது, வரி மோசடி நடந்தது. திருப்பி அதுக்கு பிறகு வந்து அதுக்கு முதல்ல வந்து MiG-29 விமானம் இறக்குமதியில் ஒரு மோசடி தான், லசந்த விக்ரமங்க மரணத்துக்குமே அதுதான் காரணம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் மோசடி செய்தும் இந்த நாடு இவ்வளத்தில் தப்பி இருக்கிறது பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த மோசடிக்கும் சிங்கள மக்களும் சிங்கள பத்திரிகையாளரும் அமைதியாக இருந்தது காரணம்னா, இனவாதத்தை தூண்டி தமிழ் மக்களை குவிச்சு கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கல அவங்க இது எல்லாத்தையும் கண்டுகொள்ளலை. நாடு நடு ரோட்டில் விழுந்து பொருளாதாரம் சிதறின பிறகுதான் இவங்களுக்கு இப்போ கண் திறந்து இப்போ யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. யுத்தத்தை நடத்தி கொண்டு யுத்த முகாவிலையும் யுத்த வெற்றி முகாவிலையும் தான் அந்த யுத்த வெற்றியின் கழிப்பிலையும் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிற சிங்கள மக்களை ஏமாற்றி அவங்கள சூடேற்றி வச்சு கொண்டு தான் இதெல்லாம் செய்தவங்களே தவிர, அதுக்கு பிறகு அந்த வெற்றியை காட்டி நாங்கள்லாம் யுத்தத்தை நடத்தி வென்றாங்கன்னு சொல்லி அதுகளையும் காட்டித்தான் இந்த அளவுக்கு ஊழல் மோசடி செய்து தைரியமாக எந்த விதமான பிரச்சனையும் தைரியமாக இருந்திருக்காங்கன்னு தான் உண்மை. යුද්ධය කරලා මේ මිග්ගුවන් යානා කේස් එක එතන ලසන්දත් මැරුම් ගැව්වේකනේ. ඉතින් ඔක්කොම සුදුලුණු වංජාව, සීනි වංජාව නෙමෙයි, අනිත් එක මොකද්ද මේ එජින් ගණදුණු මේ ඔක්කොම කරලා තමයි මේ රට වැටුවේ. කතා කරලා වැඩක් නැහැ. එතකොට මේ අර්ජුන් මහේන්ද්‍රන් ගෙනලා මේ රටට මෙච්චර පාපයක් කරලා ඊට පස්සේ එයාව අතරන් උඩ ගන්නවා, මේක මේ ප්‍රශ්න කරනවා කියලා ආපු ආණ්ඩුව තවත් මේ වංජා කරලා ඊට පස්සේ ඒගොල්ලෝ කොවිඩ් එක පස්සේ මේ මහින්දානන්ද අලුත්ගම කියලා මේ ආසූචි නාවකට සල්ලි ගෙවලා ඩොලර් මිලියන 400ද කොයිද ගෙවලා මේ ඔක්කොම බේරලා තියෙන්නේ මේකෙන් තමයි. මේ ඩොලර් 400 மில்லியன் என்னமோ சைனாட வந்து அந்த வராத உரத்துக்கு காசை கட்டி இலங்கைக்கே வராத உரத்துக்கு காசு கட்டி ஒரு குப்பைக்கு காசை கட்டி அந்த காசும் இல்லை உரமும் இல்லை கடைசியில். இந்த மாதிரி தான் இந்த நாட்டின பணத்தை அநியாயம் செஞ்சுக்கிறாங்க வாங்க. இன்றைக்கி இதே மஹிந்தானந்த அழுத்கோமக ஜெயிலில் இருக்கிற வேற ஒரு கேஸில். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அஜித் நிவால் கப்ரல் வந்து இந்த கிரீஸ் கொடுக்கல் வாங்கல்னு சொல்கிறது, கிரேக்க கொடுக்கல் வாங்கல்
கிரீஸ் கணுதுணுன்னு சொல்லுவாங்க. கிரேக்க கொடுக்கலாங்க. கிரேக்க நாடு கிரீஸ் நாடு வந்து 2012ஆம் ஆண்டு பொருளாதாரத்தில் உடைஞ்சி சுக்குநூறாக போப்போன்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும். உலகமே தெரிஞ்சு கொண்டு உலக பத்திரிகைகள் செய்தி நிறுவனங்கள் எல்லாம் செய்தி வெளியிட்டு கொண்டு இருக்க இலங்கையோட ஒரு மோசமான நிலைக்கு கிரீஸ் தேசம் போய்கொண்டு இருக்கல இலங்கையின் மத்திய வங்கி ஆளுநராக அப்போது நியமிக்கப்பட்ட யார் சொல்கிறேன் இல்லைங்க. அதுக்கு முதல்ல ஒன்றை சொல்லணும். மஹிந்த ராஜபக்ச காலத்தில் இப்போ களவெடுத்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வழக்குகளை போட்டுக்கொண்டு வரையக்குள்ள இந்த ஒவ்வொரு களவுகள் ஒவ்வொரு குடுக்கல் வாங்கல் ஒவ்வொரு மோசடிக்கு பின்னாலையும் ஒரு ராஜபக்சல் இல்லாட்டி ராஜபக்ச சார்ந்தவர்கள் இல்லாட்டி ராஜபக்சர்களுக்கு கையால் வேலை செய்தவர்கள் அடியாட்கள் தான் இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த ராஜபக்சர்கள பேர் அடிபடுது, இல்லாட்டி அவங்களோட ஆக்கள் பேர் அடிபடுது, இல்லை அவங்களோட அடியாக்கள் பேர் தான் அடிபடுது. இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். மற்றது ராஜபக்ச ஆட்சி காலத்தில் திரைசேரில் இந்த பணத்தை உருவுறதுக்கும் சுப நேரம் பார்த்து தான் அவங்க எல்லாம் செய்தது. எல்லாம் அவங்க நோமலாகவே சுப நேரம் பார்க்குறது, சாத்திரம் பார்க்குறது, திருப்பதி போகிற இந்த கோயில்கள் போகிறதெல்லாம் எல்லாருக்கும் நாட்டுக்கு தெரியும் தானே. அப்போ இவங்க இந்த காசை களவெடுக்கிறதுக்கும் சுப நேரம் பார்த்து தான் இந்த காசுகளை உருவுறது, இந்த உருவி இந்த மோசடிகளை செய்கிறதும் சுப நேரம் பார்த்து தான். அந்த சுப நேரத்தில் ஒருத்தரை கொண்டு வந்து போடுறாங்க. யாருன்னு சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் இருக்கும். அப்போ தான் கொண்டு வந்து ஒரு ஆளை போடுறாங்க பிபி ஜெயசுந்தர. பிபி ஜெயசுந்தரைக்கு எதிராக கோர்ட்டுக்கு போய் அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கு. வட்பரி மோசடியில் ஈடுபட்டேன்னு சொல்லி பிபி ජයසුන්දර ඇවිල්ලා මේ රටේ මේ බැඩ්බරි බැඩ්බදු බංජාවක කරා කියලා උසාවියෙන් තීන්දුවක් දීලා තිනවා මෙයා ආරේ රාජ්‍ය නිලධාරී නිලිය දරන්න බෑ කියලා. ඒ වුණාට ගෝඨාභය රාජපක්ෂ නැවතත් ගෙනලා එයාව පත් කරලා මේ දනතුරු දුන්නා. இந்த பிபி ஜெயசுந்தர கொண்டு நிதியமைச்சன் செயலாளராக வச்சிருந்து அவர் மூலமாக அவர் வந்து அவர் இருந்த காலத்தில் என்னென்ன நடந்தனுங்களும் தெரியும். வட்பரிய மோசடி செஞ்சான்னு சொல்லி அவருக்கு வழக்கொண்டு போய் நீதிமன்றத்தால் அவருக்கு தீர்ப்பளித்து அவர் குற்றவாளின்னு சொல்லி அவர் எந்த அரச நிறுவனங்களும் அரசு தலைவராக இது அரச அதிகாரியாக வேலை செய்யலான்னு சொல்லி தீர்ப்பளிச்சு. ஆனால் அதை இந்த ராஜபக்சருக்கு தான் நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்களே, அவங்கள அந்த பொருட்படுத்தாமல் அவரை மீண்டும் கொண்டு வந்து பதவியில் அமர்த்தி செய்த வேலைகள் இன்னும் இருக்குது. பிபிஏ வந்து பதவியில் நியமித்த பிறகு அவர் பத்தாதுன்னு சொல்லி இந்த காசுகளை எப்படி கையாடல் செய்யலாம் குறுகிய காலத்தில் வேகமான்னு சொல்லி யோசிக்கல தான் அவைக்கு இன்னொரு ஞாபகம் வருது. அவர் தான் அஜித் நிவால் கப்ரல். அவரை தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து நிதி ராஜாங்க அமைச்சர் பதவியை மஹிந்த ராஜபக்ச கொடுத்துட்டு 2006ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்கப்படுறார். அதிலேருந்து ரிசைன் பண்ணி பிறகு மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்கப்படுறார். அமைச்சராக இருந்தவர் ரிசைன் பண்ணி மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்க. அப்போ இவர் அதிகாரியே கிடையாது, இவர் ஒரு அரசியல்வாதி. இவர் அரசியல் வரலாறு நான் சொல்கிறேன்னு சொன்னால் இவர் வந்து லலித் அத்முதலின் ஆள், ஐக்கிய தேசிய கட்சின்னு ஒரு ஆள், பள்ளி ஆள். அப்போ லலித் அத்முதலி காலத்தில் லலித் முதலி இருந்து பிறகு லலித் அத்முதலி மரணத்துக்கு பிறகு ஸ்ரீமணி அத்முதலியோட அரசியல் செய்தவர். ஸ்ரீமணி அத்முதலி இந்த கண் முன்னால் நான் பார்த்துருக்கிறேன். கோட்டை ஆசனத்தில் ஓட்டுக்க கேட்கல. 1999ஆம் ஆண்டு ஸ்ரீமணி அத்முதலியோட வீடு சென்று தனக்கு வாக்கு சேகரித்த ஆள் தான் இந்த அஜித் நிவால் கப்ரல் என்பவர். பிறகு மஹிந்த ராஜபக்சோட சேர்ந்து தான் இந்த மத்திய வங்கி ஆளுநர் ராஜாங்க அமைச்சராக மாறி இது பிறகு அதுலேருந்து ரிசைன் பண்ணி மத்திய வங்கி ஆளுநராக வந்து 2006 to 2015 வரைக்கும் மத்திய வங்கி ஆளுநராக இருந்தவர். මේ අජිත් නිමල් කප්‍රල ගෙනලා ප්ලාන් කරේ ජාතික ලයිස්තුවෙන් ගෙනලා එයාට රාජ්‍යාමිති දීලා ඊට පස්සේ ඒකෙන් රිසයින් කරලා 2006 ඉඳලා 2015 වෙනකම් එයාට මේ මා බැංකුව අධිපති කරලා මේ අජිත් නිමල් කප්‍රල් කියන කවුද දන්නවද? එයා අතුලත් මුදලිත් එක්ක දේශපාලනය කරලා මේ UMB කාඩරය හරි පරණ කාඩ. ඊට පස්සේ එයාගේ මරණයෙන් පස්සේ ශ්‍රීමණී අතුලත් මුදලිද එයාත් එක්ක දේශපාලනය කරා. ඊට පස්සේ 99 ඡන්ද ඉල්ලුවා මෙයා UMB එකෙන්. ඉල්ලනකොට ශ්‍රීමණී අතුලත් මුදලිත් එක්ක මේ කෝට්ටේ ආසනේ පුරාම ඇවිදලා ඡන්දය එකතු කරපේකන තමයි මේ ராஜபக்சலாட்ட முட்டி அள்ளப்பு மே அஜித் நிவால் கப்ரல் කියන කෙනා. இந்த அஜித் நிவால் கப்ரல் தான் கிரீஸ் தேசத்தில் வந்து பொருளாதாரம் விழுகுது என்று சொல்லி உலகமே அறிஞ்சிருக்கேக்கல, அச்சப்பட்டிருக்கேக்கல, உலக வங்கி எல்லாம் யோசிச்சோன்றிருக்க என்ன செய்யலாம்னு யோசிச்சோன்றிருக்கேக்கல. இங்கே இந்த 2012ஆம் ஆண்டு கிரீஸ் பொருளாதாரம் விளையக்கல இவர் கொண்டே முதலீடு செய்த பணம் தான் 184 கோடி. இந்த இன்றைக்கு இவர் திருப்பி கட்ட வேண்டியிருக்கிற பணம் 184 கோடி பெறுமதியான காசை கொண்டே முதலீடு செஞ்சு அதில் தான் இவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கார் நீதிமன்றத்தால். දැන් ග්‍රීස් එක ගිහිල්ලා දැන්පත් කරන්නේ සල්ලි කෝටි 184ක්. එතකොට ඒ සල්ලි නන්නතර වුණා. ඊට පස්සේ මේ බොරු කී හිටියා ලාභ ලැබුණා අරක මේ කියලා. එහෙම වුණා ඒක මොකක්ද?
கப்ரல் வந்து ஒரு திமிர் பிடிச்சாள், ஒரு திமிர் பிடிச்சால் யார்கிட்ட சொல்லுங்கக்கூடிய ஆள் இல்லை. அவர் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பு கொண்ட ஆள் அவர். அப்போ அப்பேற்பட்ட திமிர் பிடிச்ச ஒரு வரட்டு கௌரவம் கொண்ட ஆள் தான் கப்ரல். அப்போ அவர் தான் இந்த காசை இலங்கையின் மத்திய வங்கி மக்களின் வரிப்பணத்தை கொண்டே கிரீஸ் நாட்டில் முதலீடு செஞ்சு இந்த 184 கோடியை இல்லாமல் செய்து எந்த விதமான ஒரு 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 எந்த விதமான ஒரு கரிசனையும் இல்லை இந்த நாட்டில். இவங்கள் தங்களோட சுயநலத்துக்காக தான் இதெல்லாம் செய்தது. அப்போ இவருக்கு எதிராக நல்லாட்சியில் வழக்கு போடப்பட்டது. இந்த நல்லாட்சியில் போடப்பட்ட வழக்கு போய்கொண்டிருக்கு தான் கோட்டாபாய அந்த மிகப்பெரிய அறிவாளியான கோட்டாபாய ராஜபக்ச பதவிக்கு வரார். பதவிக்கு வந்த உடனே இந்த வழக்கெல்லாம் நிதோஸ்கோட்ட நிதாசன்னு சொல்லி, அதாவது குற்றமற்றவர்னு சொல்லி விடுதலை ஆகிறாங்களே. அவருக்கும் இந்த வழக்குகள் விடுதலை ஆகுது, இவருக்கும் இந்த வழக்கு, எல்லாருமே விடுதலையாகி போகிறாங்க. அதாவது இந்த வழக்கைத்தான் திருப்பி 2024ஆம் ஆண்டு தற்போதைய அரசாங்கம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மூலம் இந்த வழக்கை பதிவு செய்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த விசாரணை போய்த்தான் இப்போ தீர்ப்பு வந்திருக்குன்னு சொன்னால் 184 கோடியை இவர் கட்டணும். அதாவது அதுக்கு முதல் ஒரு டீல் ஒன்று நடந்தது. அந்த டீல் தான் என்ன சொல்ல போகிறேன். இப்போ அதில் குற்றவாளியாக இவரை தீர்ப்பளிச்சிருந்த அது இந்த வழக்கில் இவரோட சேர்த்து இன்னும் 3 பேர் இருக்கணும். அதுதான் டொன் வசந்த ஆனந்த, தர்மசேன இன்னொரு வீரசிங்க, டொன் வசந்த ஆனந்த, எம்ஏ கருணாரத்ன, 3 பேர். டொன் வசந்த ஆனந்தன்றவரும் தர்மசேன வீரசிங்கவும் இன்னொருத்தர் எம்ஏ கருணாரத்ன, 3 பேர். இந்த 3 பேரும் இவரோட சேர்ந்து 4 பேர். இப்போ பிரதான குற்றவாளி இவர் தான். யார்? அஜித் நிவால் கப்ரல். இப்போ அஜித் நிவால் கப்ரலுக்கு எதிராக தான் இந்த தீர்ப்பு வந்திருக்குது. அதை எப்படி வந்தேன்னு சொன்னால், இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சட்டத்தின்படி, தற்போதைய சட்டத்தின்படி 67 லஞ்ச ஊழல் சட்டத்தின்படி ஆணைக்குழு தலைவரிடம் கோரிக்கை விடுக்கலாம் இந்த வழக்காளி. 67(1) இலக்க சட்டத்தின்படி இந்த வழக்கை நீங்கள் வாபஸ் பெறுங்க, நான் இந்த காசை திருப்பி கட்டுறேன்னு சொல்லி கேட்கலாம். அந்த உரிமை அந்த வழக்கில் கொடுத்துருக்கு. ஆகவே இந்த வழக்கை பரிசீலனை செய்கிறதுக்கும் ஆணைக்குழு தலைவருக்கும் ஆணைக்குழுவுக்கும் அதிகாரம் இருக்குது. அப்போ ஆணைக்குழு தலைவர் என்ன செஞ்சிருக்கிறார், அதை ஏற்று பரிசீலனை செஞ்சு ஆணைக்குழுவோடு ஆலோசித்து ஆணைக்குழுவின் அனுமதியோடு இதை நாங்கள் வாபஸ் போடுறோம், இந்த காசை கட்ட சொல்லி சில நிபந்தனைகளோடு, அந்த சட்டத்தில் அது இருக்குது. இந்த நிபந்தனைகளோடு இந்த காசை கட்டி சொல்லிச்சிருக்காங்க. මේ කොන්දේසි මත තමයි මේ නිදහස් කරලා තියෙන්නේ. මෙයා නිකන් එළියට අවිල පම්බෝරේ ගන්නවා. 1,184යි කොන්දේසි ගෙවන්න ඕන මෙයා. කවුද? අජිත් නිමල් කප්පල් මේ සල්ලි ගෙවන්න ඕන. මෙයා ඇවිල්ලා එළියේ පම්බෝරේ ගන්නවා. මම නිදෝස් කොට නිදහස් කියලා. නිදෝස් කොට නිදහස් නෙමෙයි. නිදහස් කරලා තියෙනවා. එච්චරයි. இதில் இந்த நிபந்தனை, அந்த சட்டம் வந்து 67(3) சட்டத்தில் நிபந்தனை விதிச்சு தான் இந்த இப்படி வைக்கி அந்த இந்த எலெக்ஷன், அதாவது வந்து இந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கலாம். அப்போ வழக்கை வாபஸ் வாங்கணும்னு சொன்னால் இந்த நிபந்தனை என்ன நிபந்தனை விதிச்சுக்கணும்னு சொன்னால் 3 மாதத்துக்குள்ளே இந்த காசை இவர் கட்டணும். இந்த காசை இவர் கட்டாட்டில் மீளவும் இவருக்கு எதிராக குற்றப்பதிவை தாக்கல் செய்து வழக்கு செய்யலாம், வழக்காடலாம் என்ற நிபந்தனையோடு தான் இந்த 3 மாதம் இவருக்கு கொடுத்துருக்கு. அதாவது மார்ச் மாதம் 10ஆம் தேதி மட்டும் நினைக்கிறேன் 3 மாதம் கொடுத்துருக்கு. 184 கோடியை இவர் 3 மாதத்துக்குள்ளே கட்டணும். கட்டினாத்தான் இவருக்கு பூரண விடுதலை கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் மீண்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து மீண்டும் வழக்கு தொடுக்கிறதுக்கான அதிகாரம் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் அந்த தலைவருக்கும் இருக்குது. ஆனால் இவர் வெளியே வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ இதான் பிரச்சனை. இப்போ வெளியே வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அஜித் நிவால் கப்ரல் வெளியே வந்து நான் குற்றவாளி இல்லை, நிதோஸ் கொட்ட நிதாசன்னு சொல்லி சிங்களத்தில் சொல்கிறேன். நிதோஸ் கொட்ட நிதாசன்னா குற்றமற்றவர்னு சொல்லி என்ன விடுதலை செய்திருக்கேன்னு சொல்லி இவர் சொல்கிறார். அப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் இந்த பணத்தை இந்த காலப்பகுதியில் இந்த நிபந்தனையில் கீழே தான் அந்த சைன் வாங்கித்தான் சொல்லியிருக்கு, தீர்ப்பை கொடுத்துருக்கு. இந்த காலப்பகுதியில் இந்த நிபந்தனையில் இது போல் 184 கோடியும் கட்டணும், இல்லைன்னு சொன்னால் இந்த மீளவும் வழக்கு பதிவு செய்யலாம்னு சொல்லி இவங்க அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ இவரை விடுதலை தான் செய்திருக்கு, குற்றமற்றவர் விடுதலை செய்யலை, விடுதலை தான் செய்திருக்கு. அப்போ இவர் வெளியே வந்து சொல்கிறார், நான் குற்றமற்றவர்னு சொல்லி விடுதலை செஞ்சுருக்கணும். அப்படின்னா இனி வழக்கு போடலாது. ஆனால் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு, இவருக்கு வழக்கு போடலாம். இவர் காசை கட்டாடி இந்த 3 மாதம் இந்த தவணைக்குள்ளே இவர் இந்த காசை கட்டாடி இவருக்கு எதிராக வழக்கு போடலாம். ලංජ උලාලගේ මේ 184 මෙයා ගෙවල නැත්නම් මේ අල්ලස් දූෂණ වංජා කොමිෂනුවට ඒ නාය මේ සභාපතිට මේ නඩු දාන්න පුළුවන් මේ ඩයිරව. මෙයා බොරු කියනවා එළියට ඇවිල්ලා උසාවියේ නොම ගැරිනවා. අනිත් එක උසාවිය අපහසු කරනවා මෙයා. මේ නීතිය මේ තීන්දුව මෙයා අපහසු කරනවා. මේ කියන්නේ මෙයා උසාවියට විරුද්ධව තමයි කතා කරන්නේ. ඒක ටික අරගෙන මේ ලංකාවේ තියෙන මාති ටික කියනවනේ උඩු මාති, නයි මාති, ඔය මාති නන උනුත් මේ ලොකුවට ගන්නවා අරගෙන. ඒක තමයි අපිට කනකාටු. இந்த செய்தியை எடுத்து இலங்கையில் ஊடகங்களும் வரப்போகுது. எவ்வளவு சட்டவிரோதமான நீதிமன்ற தீர்ப்பை
திரிவுபடுத்தி வெளியில் பேசுகிறாங்க. நிதோஷ் கொட்ட நிதாசன்னா குற்றமற்ற ஒன்று விடுதலை செஞ்சுங்க. இவரை விடுதலை செஞ்சிருக்கு, இந்த பணத்தை இவர் செலுத்தாட்டு மீண்டும் இவருக்கு வழக்கு பெறும், இவர் உள்ளுக்கு போக தான் பெறும். ஆகவே இந்த மாதிரியான மோசடிகளை செய்து கூட இவ்வளோ சுத்தமான ஆட்கள் வந்து வெளியால் வந்து பேசுகிறாங்கன்னு சொன்னால் இவ்வளோ தைரியம் இருக்கும். ஒரு சாதாரண மக்களுக்கு இப்படி செய்து போட்டு நான் காசு காட்டுறேன் என்ன விடுதலை செய்ய கொண்டு கேட்கலாமா அந்த நாட்டில்? கேட்கலாது. இவங்களுக்கு மட்டும்தான் இந்த தைரியமும் இந்த சந்தர்ப்பங்களும் இருக்கே தவிர இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டில் வாக்களிக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கணும். இந்த நாட்டில் நாங்கள் எவ்வளவு ஒரு கேவலமான நிலையிலேருந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த நாட்டில் பெரியவர்களுக்கு ஒரு மாதிரி சாமான், இப்போ எனக்கோ உங்களுக்கோ யாருக்கு இதில் பார்த்து கொண்டுக்கு யாருக்கோ நீங்கள் ஒரு குற்றத்தை செஞ்சு போட்டு நான் இதை திருப்பி தரேன்னு சொன்னால் எங்களை விடுதலை செஞ்சுருவாங்களா? நடக்காத காரியம். ஆகவே இதில் நாங்கள் விழிப்பாக இருக்கணும். நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க. வெளியால் வந்து தன்னை குற்றமற்றவன்னு சொல்லி விடுதலை செஞ்சேன்னு சொல்லி அஜித் நிமாலுக்கு அப்புறம் சொல்கிறது நீதிமன்ற அவமதிப்பு. இதுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இந்த ஊடகங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். யார் செய்கிறது? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். போமே ஸ்துதி.